வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போது ஒரு சூப்பரான வண்டி கடை மசாலா பொரி. நம்ம சேனலில் இந்த பீச்சில் பண்ணுற மசாலா பொரி எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை, அது எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அந்த சைடில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வண்டி வச்சுருப்பாங்க. இந்த பானிபூரி பாக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல, அந்த பச்சை பட்டாணி வேக வச்ச சால்னா, வேக வச்ச தண்ணி, அதில் மசாலா தூள்லாம் போட்டு வெறும் திக்கான ஒரு மசாலா தண்ணி இருக்கும். அந்த மசாலா தண்ணியில் கொஞ்சம் பொரி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறம் இந்த தட்டை சொல்லுவாங்கள்ல, அதை பாப்படி சொல்லுவாங்க, அப்படி தான் தட்டையும் போடலாம். அந்த தட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு சாப்பிட்டினா அடாடா இது என்னடா இது, நம்ம என்ன தான் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இந்த மாதிரி மசாலா பொரி நம்ம சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பிரமாதம் ப்ரிப்பரேஷனு. நான் எங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் அப்பப்போ குறைஞ்சபட்சம் ஒரு பிளேட் 2 பிளேட் இல்லை 4 பிளேட் கிட்ட சாப்பிடுவேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு மூலையாக போட்டு வராங்க, ட்ரை பண்ணியிருக்கலாம். அதாவது மெயின் ரோடெலாம் கிடக்காது, சின்ன சின்ன அந்த தெருவுக்குள்ளே தான் போட்டிருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மசாலா பொரி ஒரு பாக்கெட், அதாவது 10 ரூபா பாக்கெட். பச்சை பட்டாணி 50 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1, கேரட் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன், முழுகர மசாலா, பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மசாலா பொரிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு அந்த தண்ணியில் தான் மசாலா பொரி பண்ண போகிறோம். அதாவது இந்த பச்சை பட்டாணியை குறைஞ்சபட்சம் நீங்கள் 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தினா இந்த மாதிரி பச்சை பட்டாணி இருக்கும். இந்த பச்சை பட்டாணியை அப்படியே குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தனியா பவுடர், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு நம்பர். இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணுற டைமில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே சும்மா 2 ஏலக்காய், 1 லவங்கம், 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்ட பிறகு தக்காளி 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. அதே டைமில் உப்பு தேவையானதுக்கு நீங்கள் போட்டு வேக வச்சிடணும். வேக வைக்கிறது 4 விசில் 5 விசிலில் குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து 8 விசில் விடலாம். நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பட்டாணி வேக வச்சிருந்த ஸ்டாக் வாட்டர் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பட்டாணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேலோட்டமாக தண்ணி எடுத்துகிறோம். அதே டைமில் சும்மா ஒரு 20 கிராம் பட்டாணி எடுத்து இதில் நல்லா கொதிக்க விடுறோம். மீதி 30 கிராம்ஸ் பட்டாணி, அதாவது ஒரு 50 கிராம் பட்டாணி யூஸ் பண்ணிக்கல, அதில் ஒரு பாதி மடங்கு பட்டாணி எடுத்து நீங்கள் வேறு எதுனா ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த அளவுக்கு போதும். நம்மளுக்கு ஸ்டாக் வாட்டர் அதிகமாக வேணும், அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் 50 கிராம் பட்டாணி போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நல்லா கெட்டியான ஒரு டெக்ஸ்டர் வந்திருக்கும். அதாவது மசாலா சுண்டல் சாப்பிட்ருப்பீங்களே கடைக்கு போகும்போது, அந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் பொரி எடுத்துங்க. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொரி போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டாணி மசாலா, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு காரம் கிடைக்கும். இந்த இடத்துல இதோட முடியாது இந்த ப்ரிப்பரேஷன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் அப்படியே அந்த பட்டாணி மசாலா, அதாவது சால்னா சொல்லுவாங்க, அந்த சால்னாவோட ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பொரி மேலே போட்டு கொஞ்சம் வெங்காயம், கேரட், கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். அடாடா சூப்பரான ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அதுவும் பர்டிகுலராக ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
வண்டி கடை மசாலா பொரி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அந்த சால்னாலாம் போட்டு அந்த பொரி போட்டு வெங்காயம்லாம் போகும்போது சூப்பராக இருக்குல்ல. பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபிஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.